பன்னீர் ஓட்டு வேணும்னு நினைக்கிறார். பன்னீர் ஓட்டே கூடாது. திமுக பன்னீர் ஓட்டு கூடாது. அது நான் அங்கே ஒரு கொடியை வச்சு இங்கே ஒரு கொடியை எழுதிருப்பேன். சமீப காலமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாத, எங்களை அரசியல் ரீதியாக எதிர்க்க முடியாத ஒரு சில நபர்கள் அதிகாரிகள் மூலமாகவும் வன்முறையாளர் மூலமாகவும் எங்களுடைய கொடிக்கம்பத்தை இன்றைய தினம் சேதப்படுத்தியுள்ளார்கள், அப்புறப்படுத்தியுள்ளார்கள். பட்ட பகலிலே ஏசிபி இயந்திரத்தை வைத்து குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி பெரும்பான்மை சமுதாய மக்களின் வன்னிய சங்க கொடியை அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். இது மிகவும் கண்டனத்துக்குரியது. அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை வேண்டும். அப்படியே கொடிக்கம்பத்தை அப்புறப்படுத்த வேண்டும் சொன்னால் எங்களுக்கு போதிய அவகாசங்கள் தெரிவிக்க வேண்டும். பல கட்சி கொடிக்கம்பங்கள், பல அமைப்புகளின் கொடிக்கம்பங்கள் இருக்கிறது. இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு இந்த ஒரு கலவரத்தை தூண்டுகின்ற வகையிலே அந்த கொடிக்கம்பத்தை அகற்றியுள்ளார்கள். அது சம்பந்தமாக இன்றைக்கு நாங்கள் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு காவல்துறை அதிகாரியை சந்தித்து புகார் மனு கொடுத்திருக்கிறோம். அந்த கம்பத்தை இருந்த இடத்திலே நிறுவ வேண்டும் என்று நாங்கள் ஒரு 2 நாள் கெடு கொடுத்திருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் குறிப்பாக விசாரிக்கின்ற போது அதிகாரிகள் எதேச்சை அதிகாரிகளோடு உண்மையை சொல்ல மாட்டாங்க. அவங்க யாரோட தூண்டுதல்னா மிக விரைவில் தெரியும். நாங்கள் இன்றைக்கி சாயந்தரம் சொல்லணும் இருக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. அவர் பார்த்தா அவர் இந்த தொகுதியில் வேறு யாரும் இருக்கக்கூடாது, வளரக்கூடாது, இந்த ஒரு இதில் ஒரு வன்முறை தூண்டுகின்ற ஒரு ஐயம் இருக்குது. மிக விரைவில் அவர் வெளிச்சத்துக்கு வருவார்கள். சரியாக எங்களை எதிர்க்க முடியாதவர்கள் இது போன்ற ஒரு ஈனத்தரமான செயலை செய்கிற வன்மையான கண்டனம் சொல்கிறது.